வணக்கம். இந்த பதிவு தமிழ் திருப்புதல் இயல் 6 10ஆம் வகுப்பில் இருக்கிறத குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த பதிவு. அப்படியே கூட படிங்க, மனப்பாடம் ஆகிடும். நீரற வரியா கரகத்து அப்படின்னு சொல்லுது புறநானூறு. இதில் கரகம்ங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. மாதவி ஆடுனது 11 வகை ஆடல்கள், அதில் குடக்கூத்தும் ஒன்று. நையாண்டி மேளம் எதுக்கு அடிப்பாங்க அப்படின்னா மயிலாட்டத்துக்கு தான் நையாண்டி மேளம் அடிப்பாங்க. மயிலாட்டம் எதோட துணையாட்டம்னு கேட்டாங்கன்னா கரகாட்டம் மயிலாட்டம்னு சேர்த்தே சொல்லுவாங்க. அதனால் கரகாட்டத்தோட துணையாட்டம். கா என்பதன் பொருள் பாரம் தாங்கும் கோல். காவடி ஆட்டம் ஆடப்படும் பிற நாடுகள், நம்ம நாட்டில் ஆடுறாங்க, நம்ம நாட்டை தவிர மலேசியா இலங்கையில் காவடி ஆட்டம் ஆடப்படுது. முண்டாசு கட்டி சலங்கை கட்டி கம்பீரத்துடன் ஆடும் ஆட்டம் ஒயிலாட்டம். இந்த முண்டாசு ஒரே கலர் துணியில் இருக்கும். ஒயிலாட்டம். உருமி சேவையாட்டம் எனப்படுவது தேவராட்டத்துக்கு இன்னொரு பேர் தான் உருமி சேவையாட்டம். ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் சேவையாட்டம், அதான் தேவராட்டம். இதில் இசைக்கப்படும் இசையை தேவதுந்துபின்னு சொல்லுவாங்க. இரு வரிசையாக நின்று ஆடுற ஆட்டம் ஒயிலாட்டம். 8லேருந்து 13 கலைஞர்கள் ஆடுவது மரபாக உள்ள ஆட்டம் தேவராட்டம். போலச் செய்தல் அப்படிங்கிறத பின்பற்றி ஆடப்படும் கலைகளில் பொய்க்கால் குதிரையும் ஒன்று. புறவி ஆட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது புறவி நாட்டியம் புறவி ஆட்டம்னு எதை சொல்கிறாங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை சொல்கிறாங்க. பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்கொடி அப்படின்னு அழைக்கிறாங்க. ராஜஸ்தானில் கச்சிக்கொடி, கேரளாவில் குதிரைக்களி. கூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா குதிரைக்களி. ஒளியின் அடியாக பெயர் பெற்றது எதுனா தப்பு. அதில் தப்பு தப்புன்னு சவுண்டு வரும் இல்லையா, அதை வச்சு ஒளியின் அடியாக பெயர் பெற்ற பொருள், அதாவது அடியால் பெயர் பெற்ற இசைக்கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா தப்புன்னு சொல்லணும். தகதக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமம் அப்படின்னு அழைக்கப்படுறது திருப்புகளில் இருக்குது. திரௌபதி அம்மன் வழிபாட்டு பகுதி தான் தெருக்கூத்து. திரௌபதி அம்மனின் வழிபாட்டில் இதுவும் ஒரு பகுதியாக இருக்குது, தெருக்கூத்தும். கலை ஞாயிறு என அழைக்கப்படுவது முத்துசாமி தான் கலை ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரோட குறிக்கோள் என்னன்னு கேட்பாங்க. நாடக கலையை மீட்டெடுக்கிறது தான் இவரோட குறிக்கோள். இவரை கலை ஞாயிறு அப்படின்னு சொல்கிறோம். இவர் பெற்ற விருதுகள் இந்தியா தாமரை திரு பத்மஸ்ரீ கொடுத்தது இந்திய அரசு. தமிழ்நாடு கலைமாமணி விருது கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து முத்துசாமிக்கு கொடுக்கப்பட்ட விருது கலைமாமணி. நாடகத்தில் நேரடியாக இசை முறையை கொண்டு வந்தது யாருன்னா முத்துசாமி தான். கதகளி போன்று செவ்வியல் கலையாக்க முயற்சிக்கப்படுற இன்னொரு கலை எதுன்னு கேட்டாங்கன்னா தெருக்கூத்து. கதகளியை செவ்வியல் கலையாக ஆக்கிட்டாங்க. அதே மாதிரியே தெருக்கூத்தையும் செவ்வியல் இலக்கியமாக மாற்ற முயற்சி நடக்குது. மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது அர்ஜுனன் தபசு. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1981 மதுரையில் நடந்தது. ஊராக சென்று நிகழ்த்தப்படும் கூட்டு குடும்ப கலை எதுனா தோற்பாவை கூத்து. இதுதான் தோற்பாவை கூத்துன்னு சொல்கிறோம். இதுக்கான இன்ஃபர்மேஷன் திருவாசகத்துலேயும் பட்டினத்தாரோட பாடல்கள்லையும் இருக்குது. தோற்பாவை கூத்தை பற்றிய செய்திகள். மரப்பாவை பற்றிய செய்தி திருக்குறளில் இருக்குது. மரப்பாவை பற்றிய செய்தி திருக்குறளில் இடம்பெறுது. பூத்தொடுத்தல், இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும் அப்படின்னு சொல்கிறது உமாமகேஸ்வரி. குழந்தையின் செங்கீரை பருவம் 5லேருந்து 6 மாதத்தில் இருக்குது. சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது. சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது. ஆடுக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. ஆடுக வியங்கோல் வினைமுற்று. சுட்டி நெற்றியில், சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது. குமரகுருபரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. பதிந்து, இதில் இந்துங்கிறது விகாரம். பதி இத்து இந்தானது விகாரம். இந்துங்கிறது விகாரம். குமரகுருபரர் அறிந்த மொழிகள் கேட்டாங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. இவரோட பாடல்கள்லாம் தெரியுமா? கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை. பெண்பார் பிள்ளை பருவங்கள் கலங்கு, அம்மானை, ஊசல். உமாமகேஸ்வரனுடைய நூல்கள் கேட்பாங்க. நட்சத்திரங்களுக்கு நடுவே வெறும் பொழுதில் பூ கட்டி கற்பாவைக்கு போட்டால் உமாமகேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. மலேசியா கோலாலம்பூரில் ராஜராஜ சோழனோட தெரு இன்றைக்கும் இருக்குது. ராஜராஜ சோழனோட தெரு இன்றைக்கும் இருக்குது. அது இந்த செய்தி எதில் இடம்பெறுது அப்படின்னா 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெறுது. திருவடியில் அணிவது சிலம்பு, கிண்கிணி. இடையில் அணிவது அரைஞான் கயிறு, அரைஞான் சொல்லுவாங்க. காதில் குண்டலமும் குழையும். 39வது கேள்வி. அம்புலி என்பது எத்தனையாவது பருவம்? 7வது பருவம். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி.
கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்கிறாரு யார்? பாரதி. ஓர் உயிர் பல உயிர்களில் ஊடுருவி பாய்வது போல பாயும் ஆறு எதுனா சரையு ஆறு. தாதகு சோலைதோறும் அப்படிங்கிறது பாலகாண்டம் ஆற்று படலத்தில் இடம்பெறுது. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கு தாங்க அப்படிங்கிறது பாலகாண்டம் தான் நாட்டுப்படலம். வெய்யோன் ஒளி தன் மேலி ஒளிர அப்படிங்கிற பாட்டு அயோத்திய காண்டம் கங்கை படலம். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கமாய வாழ்வெல்லாம் அப்படிங்கிறது யுத்த காண்டம் கும்பகர்ண வதைப்படலம். கம்பர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா திருவெழுந்தூர் சோழர். அவர் ஒரு சோழர். அவர் கம்பராமாயண பாடல்கள் சந்த நயம் மிக்கவை. பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெறுவது தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற கதை தொகுப்பில் தான் பாய்ச்சல்ங்கிற கதை இருக்குது. பாய்ச்சல் ஆசிரியர் சா கந்தசாமி. இவர் சாயாவனங்கிற புதினம் மூலயமா எல்லாருக்கும் தெரிய வந்தார். இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஒருங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படிங்கிறது ராமநாதபுரத்தை பற்றி சொல்லுது சிலப்பதிகாரம். ஊர்கான் காதை. தொண்டி ஊரில் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் பண் செவி வழிப்பண். பாழைப்பண் பஞ்சுரப்பண். இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிங்கன்னா இயல் 6 ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். நன்றி, வணக்கம்.